கட்சி என்ன சொல்கிறது? ஆங்கிலம் படித்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்படுவார்கள், ஆங்கிலம் படித்ததற்காக அவமானப்படுவார்கள் என்று உள்துறை அமைச்சர் சொல்கிறார். ஆங்கிலம் படித்தவர்கள் அவமானப்படுவார்கள், வெட்கப்படுவார்கள், ஆங்கிலம் படிப்பதே வெட்கக்கேடு என்று உள்துறை அமைச்சர் சொல்கிறார். அதைத்தான் ராகுல் காந்தி 2-3 நாட்களுக்கு முன்னால் அம்பலப்படுத்தினார். ஆங்கிலம் படிப்பது யாருக்கு உயர்வு தரும்? உயர்ந்த ஜாதி ஆங்கிலம் படிக்குது, பணக்காரர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று ஆங்கிலம் படிக்கிறார்கள், கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களில் ஆங்கிலம் பயிற்சி மொழியாக இருக்கிறது, பாடமொழியாக இருக்கிறது. ஆங்கிலம் படிப்பவர்கள் கூடிக்கொண்டுதான் போகிறார்கள். ஏறத்தாழ இந்தியாவில் 10% மக்கள் ஆங்கிலம் பேச முடியும். ஆங்கிலம் படிக்காதே என்று சொல்கிறார்களே, ஆங்கிலம் படிப்பது வெட்கக்கேடு என்று சொல்கிறார்களே, யாரை பார்த்து சொல்கிறார்கள்? சமுதாயத்தின கீழ்த்தட்டத்தில் இருக்கக்கூடிய எளிய மக்கள், ஏழை மக்கள், ஊரக பகுதிகளை, கிராம மக்களை பார்த்து சொல்கிறார்கள். குறிப்பாக தலித் மக்களை பார்த்து சொல்கிறார்கள், பழங்குடியினரை பார்த்து சொல்கிறார்கள். இதை நீங்க அரசனுடைய கொள்கை என்ற அளவில் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் சொல்கிறார் என்றால் அதை கவனமாக கேட்கணும். எதற்காக சொல்கிறார்கள்? ஆங்கிலம் படித்தா உலக அறிவு வந்துவிடும், ஆங்கிலம் படித்தால் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும். ஆக நீங்கள் படிக்கக்கூடாது, மேற்கொண்டு அறிவு வளர்ந்து விடக்கூடாது, மேலும் உலக அறிவு வந்து விடக்கூடாது என்று சொல்றாங்க.